இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு, இறை இரக்கத்தின் ஞாயிறாக இன்றைய நாளை தாயாம் திரு அவை கொண்டாட அழைக்கின்றது. வாய்ஸ் ஆஃப் டிவைன் மெர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக இறை இரக்கத்தின் காணொளியாக இன்றைய நாளிலே உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய 2 வாசகங்களும் நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்றதனுடைய விடையளிப்பாக, நாம் ஒவ்வொருவருடைய புதிய பிறப்பின் மூலமாக நாம் இரக்கத்தின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே இறை இரக்கத்தின் ஞாயிறாக 2000 ஆண்டு அன்றைய பாப்பரசர் புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் புனிதராக உயர்த்தப்பட்ட பௌஸ்தினாவினுடைய நினைவாக இந்த ஆண்டை, இந்த நாளை இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாட அழைத்தார், பிரகடனப்படுத்தினார். ஏனென்றால் புனித பௌஸ்தினா அவர்களுக்கு இறை இரக்கத்தினுடைய திரு உருவம் அங்கே காட்சியளித்ததை முழுமையாக உணர்ந்தால், அனுபவம் பெற்றால், உலகம் முழுவதும் இரக்கத்தின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் என்ற உண்மையை எடுத்துரைத்தார். ஆம், இறை இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரனே, இன்றைய நற்செய்தியிலே கண் கலங்கி கதி கலங்கி அங்கே அனைவரும் ஒரே அறையில் குவிந்திருக்கும் பொழுது, கூடியிருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு அச்சம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு சென்று விட்டால் இனிமேல் நாம் எவ்வாறு வாழ முடியும் என்ற ஒரு அச்சம், தயக்கம், ஏக்கம் அங்கே ஆண்டவர் தோன்றுகின்றார். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லும் பொழுது சீடர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அங்கே புனித தோமா அவர்களோடு இல்லை. பிறகு தோமா வரும் பொழுது மற்ற சீடர்கள் அனைவரும் சொல்கின்றார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம், இரக்கத்தின் ஆண்டவரை கண்டோம், ஆண்டவர் எங்கள் மீது இரக்கத்தை கொடுத்தார், நம் மீது கொடுத்தார் என்பதை சொல்லும் பொழுது புனித தோமா சொல்கின்றார், நான் என் விரல்களை விட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று. மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் காட்சியளிக்கின்றார். தோமா, இதோ என் விலா, இதோ என் கைகள், உன்னுடைய விரலை இட்டு ஐயத்தை போக்கு, அச்சத்தை போக்கு, நம்பிக்கை கொள் என்று சொல்லும் பொழுது என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி உன்னதமான ஒரு கோட்பாடை நமக்கு தருகின்றார். ஆம், இந்திய தேசத்தில் கூட கிபி 52 தன்னுடைய காலடியை பதித்து தென் தமிழகம் மட்டுமல்ல, தென் இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே அவருடைய மறைசாட்சியாக என் கடவுளே, என் ஆண்டவரே என்று கூறி நமது மண்ணில் மறைசாட்சியாக மரித்தார். யாருக்காக? ஆண்டவர் புனித தோமாவிற்கு கொடுத்த இரக்கத்தை அவர் பயன்படுத்தியதைப் போல நாமும் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக, இரக்கத்தின் பிள்ளைகளாக, திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே இரக்கத்தினுடைய பிரதிபலிப்பாக மற்றவர்களுக்கு நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார். ஆம், என் அன்பிற்கு இனியவர்களே, பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைத்துள்ள நாம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லும் பொழுது இரக்கத்தோடு, அமைதியோடு மற்றவர்களை வாழ வைப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.